ஆண்டவரை நம்ம எப்படி தொழுது கொள்ள வேண்டும், மகிமையுள்ள கர்த்தரை நம்ம எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவர் செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளணும்? தேவனுக்கு மகிமை செலுத்துவது எப்படின்னா, மனிதனை படைச்சதே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்காகவே, ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் மனிதனை உருவாக்கினார். தேவனுக்கு மகிமை செலுத்தணும் என்பதுதான் மனிதனுடைய கடமையா இருக்குது. நம்ம படைச்சார் இல்லைங்களா, படைச்சதுக்கு நம்ம என்ன சொல்லணுங்க? நன்றி சொல்லணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும் இல்லைங்களா, அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும். நம்ம என்ன பண்றோம்? நாமன்னு சொல்ல முடியாதுங்க, பலர் என்ன பண்றாங்க, அவருக்கு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் வேற யாருக்கோ செலுத்துறாங்க. இந்த மகிமை ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். எப்படி நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம் என்றால் என்ன? பரிசுத்த அலங்காரம் அப்படி என்றால், நம்மளுடைய கண்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்மளுடைய உதடுகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்மளுடைய செய்கைகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய யோசனைகள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே பரிசுத்தமா இருப்பதுதான் தேவனுக்கு விருப்பமா இருக்கிறது. இதே பைபிள் பல இடங்கள்ல கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. சங்கீத புஸ்தகம் 96 அதிகாரம் 9வது வசனம், சங்கீதம் 110 3வது வசனம், 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம், இது எல்லாமே பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் அப்படியே குளிச்சுட்டு பிரேயருக்கு வந்தா பத்தாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தராய் இருப்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பு. நம்மை படைத்தவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். நீங்க எத்தனை பாவம் செஞ்சாலுமே அதுக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. ஆனா நீங்க சபைக்கு வரும்போது இல்ல கர்த்தரை தொழுது கொள்ளும் போது நம்மளுடைய சரீரம் மட்டும் சுத்தமா இருந்தால் பத்தாது, நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமா இருப்பதே கர்த்தருடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 3வது 9 வசனம் வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 10வது அதிகாரம் 4வது வசனம், சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான், 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இந்த 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அந்த 7 இடி சத்தம் என்னன்னு பார்க்கலாங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனேனிலே கேதுரு மரங்களை முறிக்கிறார், அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் காண்டமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காத்தேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும், அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தம் 7 சத்தங்கள் இதுல சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்பட்ட சுவிசேஷத்துல 7 இடி முழக்கம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த 7 சத்தம் தான் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சத்தத்தை குறித்து, சத்தம் என்றால் என்ன? இது சத்தம்ங்கிறது ஒரு இடி முழக்க சத்தமோ கத்திர சத்தமோ இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, வசனம். ஆதியிலே ஆண்டவர் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தாருங்க? வார்த்தையால தான் சிருஷ்டித்தார். அவருடைய சத்தம் வல்லமையும் மகத்துவம் மிக்கது, கேதுரு மரங்களை முறியடிக்க செய்யும், அதே போல அக்னி ஜுவாலிகளை பிளக்க செய்கிறது. இந்த மாதிரி அவருடைய சத்தம் இருக்கும்போது தேவனுடைய சத்தம் அந்த வல்லமை மிக்க சத்தம், இந்த அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை தான் இங்கே சத்தம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வார்த்தை அப்படிங்கும் போது ஆண்டவருடைய சத்தம், இந்த வார்த்தையால இந்த உலகத்துல செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தையால எல்லாமே கூடும். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு நாளுமே படிக்கிறோம், தியானிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வல்லமை மிக்க வசனங்களை தியானிப்பதுதான் அவருடைய வார்த்தையாக உள்ளது. அவருடைய வல்லமை மிக்க
சத்தமாக உள்ளது. இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நம்ம ஒவ்வொருவருமே அந்த வசனத்தின் மீது, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய வல்லமையான கிரியைகள் நம் வாழ்க்கையில நடக்கும். எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலுமே ஆண்டவர் மீது பாரத்தை வைத்துட்டு அவரிடம் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வசனத்தின் மூலமாக ப்ரேயர் செய்யும் போது அந்த சில வசனங்கள் நம்மளுடைய மைண்டுக்கு செலுத்தி அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளோட பேசுவாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு அவருடைய சத்தத்திற்காக காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறும். 10வது வசனம் 11வது வசனத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதமா இருக்குதுன்னு பார்க்கலாம். கர்த்தர் ஜலப்பிரவாதத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் விற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தை பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். ஏன்னா உலக காரியங்களை நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு ராஜாவா எடுத்துட்டோம்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ மிஞ்சி போனா 50 வருஷத்து வரைக்கும் கூட ராஜாவா இருப்பாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிற ஆண்டவரை நம்மளுடைய தேவமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நம்மளுக்குள்ள என்னென்ன வருங்க? புது பலன் கிடைக்கும். பலன் கிடைச்சிச்சுன்னா கவலையே இல்லைங்க, நல்லா சம்பாதிக்கலாம். நம்மளுக்குள்ள சமாதானம் கிடைச்சிச்சுன்னா வேற எந்த கவலையுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லைங்க, அவருடைய ஆளுகையின் கீழே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு புது பலனை கொடுக்கிறார். புது புது பலன்களை கொடுத்து நம்மளுக்கு மனதுக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தாகட்டும் ஒவ்வொரு தேவைகளில் இருந்தாகட்டும் நம்மளுக்கு ஆசீர்வாதமா கொடுத்து நம்மளை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.